விஷச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 29ஆக அதிகரித்திருக்கிறது. 26 பேர் உயிரிழந்த சூழலில் தற்போது 29ஆக 3 உயிரிழப்புகள் அதிகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை கேட்டு பெற இருக்கிறோம். செய்தியாளர் தேவநாதன் கூடுதல் விவரத்துடன் இருக்கிறார். தேவநாதன், புதிதாக ஒரு 3 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. யார், எந்த மருத்துவமனையில் உயிரிழந்தாங்க, இன்னும் எவ்வளோ பேர் கவலைக்கிடமா இருக்காங்க? கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். அந்த கருணாபுரம் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா, நேற்று காலை முதல் அந்த விஷசாராயம் அருந்தியவர்கள் மருத்துவமனையில் தொடர்ந்து அனுமதிக்கப்பட்ட நிலையில் சற்று முன்பு வரை பார்த்தோம் அப்படின்னா 29 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து இந்த உயிரிழப்பானது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. 90க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி, சேலம் மற்றும் புதுச்சேரி மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இவர்களில் 5 பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா, இந்த பகுதியில் இந்த கருணாபுரம் பகுதியில் ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தில் இருந்தாலும் அனைவருமே சுமை தூக்கும் தொழிலாளர்களாகவும் கூலி வேலைக்கு செல்லும் தொழிலாளர்களும் தான் இருக்கிறாங்க. இவங்களை பார்த்தோம் அப்படின்னா, இந்த டாஸ்மாக் கடையில் போய் அதிக விலை கொடுத்து எங்களால் மது குடிக்க முடியாத காரணத்தினால 60 ரூபாய் மட்டுமே இந்த சாராய பாக்கெட்டுகள் இந்த பகுதியில் விற்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் விற்கப்பட்டு இருக்குது. அந்த சாராய பாக்கெட்டுகளை வாங்கி குடித்ததால் தான் இந்த இழப்பு ஏற்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, அந்த மணிகண்டன் அப்படின்றவர் இந்த விஷசாராயத்திற்கு உயிர்ந்திருக்காரு. அவருடைய மனைவி இங்கே இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இதை குறித்து நம்ம கேட்கலாம். ஏமா, உங்களுடைய கணவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தார்? அழுகாதீங்க, சொல்லுங்க என்ன நடந்துச்சோ சொல்லுங்க. அவங்களால பேச முடியலங்க. நைட்ல இருந்து அவங்க அப்படிதான். என்ன வேலை செய்யறாரு? வீட்டுக்காரு மூட்டை தக தூக்குறாரு. எப்பவுமே வந்தாலும் தான் வாங்கிட்டு குடிச்சிட்டு படுப்பாரு. இன்னைக்கு நேற்று காலையில ஏமாடா போயிடுச்சு. எனக்கு சொல்ல எதுவும் முடியல. ஒரே ஒரு பம்பளை பிள்ளைய. எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. என் வீட்டுக்காருக்கு அப்பா அம்மா இல்லை. அவரை நம்பிதான் நான் வந்த வெளியூர்ல இருந்து. இப்ப என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்றாங்களா? அவங்க நல்லா இருப்பாங்களா? ஏன் தாலியா இருந்த மாதிரி அவங்க தாலியா அறுந்து விழுவாதா? நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல ஐயா. எனக்கு இது மேல எதுவும் கேட்காதீங்க. எனக்கு ஒரு பொண்ணு தான் 6வது படிக்குதுயா. அப்பா பண்ண கூப்பிட என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன செய்யணும்னு கூட தெரியல. அநியாயத்துக்கு வாங்கி இப்படி விற்கிறாங்க. ஊர் தாலியை இப்படி போட்டுக்கிட்டாங்களா? அவங்க தாலி இப்படி நிற்குமா? அவங்க பூ போட்டு வச்சுட்டு போற மாதிரி நாங்க போட்டு எங்களே பூதேவி வருதுன்னு சொல்ல மாட்டாங்க. இத்தனை பேர் வாழ்க்கையை அழிச்சிட்டு கொட்டிக்கிறாங்கல்ல. நாங்க என்னையா பண்றது? ஏதோ குடிக்கிறாங்க, அதுக்கு நீதியா கலப்பாங்க. நீ காசு சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை வழியில வேணாலும் சம்பாதிக்கலாம். அடுத்த உயிரை எடுத்தா சம்பாதிக்கணும். இவ்வளவு பேர் இருக்காங்க. ஒருத்தங்க இல்ல, என் புருஷனும் பேருக்கு, எல்லாமே பேருக்கு. இன்னைக்கு நான் கண்ணாலாம் பார்த்தேன். ஒருத்தங்களை அடுத்த போடுறதெல்லாம். என் புருஷனுக்கு நான் ஒரு ஊசி கூட போட்டது இல்லையா? இப்ப இவ்வளவு பெரிய கத்தி வச்சு அறுத்து போட்டிருக்காங்கயா. நான் என்ன பண்றது? யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? இந்த தெருவில் ஒரு 35 பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க சார். சீரியஸாக இருந்து 9 பேர் இறந்து இந்த 9 பேர்த்த கொடுக்க கிடையாது. முடியும்பாக்க ஒருத்தரை கொண்டு போனாங்க, அவரை மட்டும்தான் அனுப்பிச்சிருக்காங்க. மற்ற 2 பாடி கொண்டு வச்சிருக்கிறாங்க. இன்னும் பல பேரை சேலத்துக்கும் முண்டியம்பாக்கத்துக்கும் அனுப்பிச்சுட்ருக்காங்க. அவங்க சூழ்நிலைலாம் என்னன்னு தெரியல. டாக்டர் சரிவரியாக சொல்ல மாட்டேன்றாங்க. ஒரு ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுறாங்க. ஒன்லி குளுக்கோஸ் போடுறாங்க. அப்படி இல்லாட்டி வெண்டிலேட்டர் வச்சு ஆக்சிஜன் கொடுக்குறாங்க. ஆக்சிஜன் கொடுத்த மாதிரியே ஒருத்தரை சாவடிச்சிட்டாங்க. செத்துட்டாருன்னு சொல்லவே கிடையாது. மதியம் கொண்டு போனவரை சாயந்தரம் 7 மணிக்கு தான் செத்துட்டாருன்னு சொல்லி அறிவிச்சு, செத்துட்டாங்கன்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டத்தில் கொண்டு போய் போட்டதுக்கு அப்புறம் சொல்றாங்க செத்துட்டாரு அப்படின்னு. அப்ப இப்படிலாம் இருக்கக்குள்ள இவ்வளவு நாளா சாராயம் வித்துட்டு தான் இருந்தாங்க. நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒரே வார்த்தை தான், போங்க நாங்க பாத்துக்கிறோம், போங்க நாங்க பாத்துக்கிறோம். இந்த ஒரு வார்த்தை தான் அந்த போலீஸ்காரங்க சொன்னாங்களே ஒழிஞ்சு அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவே கிடையாது. இன்னைக்கு இத்தனை பேர்த்தோட குடும்பத்துல செத்துட்டாங்க. அத்தனை பேர்த்து குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா? சாராயம் வித்தவங்க பதில் சொல்லுவாங்களா? தமிழ்நாடு அரசு பதில் சொல்லணும்னாங்க. தமிழ்நாடு அரசு ஒழுங்கா செயல்பட்டா ஏன் சாராயம் விற்கிறான்? எதுக்கு சாராயம் விற்கிறான்?
அங்கங்கே ஒயின் ஷாப்பை ஒழிக்கணும், மதுவை ஒழிச்சிட்டோன்றாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் தான் மதுவை அதிகமாக விற்று உயிரை சாவடிக்கிறாங்க. இவங்கெல்லாம் சின்ன குழந்தைங்க வச்சுட்டு 2 பேர் வயசு பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க புருஷ மட்டும் 2 பேருமே செத்துட்டாங்க. அவங்களுக்குலாம் என்ன தமிழ்நாடு அரசு செய்ய போகுது? அப்பா அம்மாவா இருக்குமா, அம்மாவா இருக்குமா, என்னவா இருக்க போகுது தமிழ்நாடு அரசு? மீறி போனால் 5 லட்ச ரூபா நிதியை கொடுப்பான். அந்த 5 லட்ச ரூபா நிதியை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? வாழ்வாதாரத்தை பார்ப்பாங்களா? அவங்க கடன் அடைப்பாங்களா? வாழ்வாங்களா? படிப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? இதே கலெக்டர் என்ன சொன்னா? இவனா கலெக்டரா? இவன் வந்து என்ன பீதியை கிளப்புறான்றாங்க. இவர் பீதியை கிளப்புறன்ற ஒரு வார்த்தை சொல்லாம இருந்திருந்தா இதுக்கு எப்பயும் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.